Hi friends, how to cook சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காளான் ஃப்ரைட் ரைஸ். காளான் ஃப்ரைட் ரைஸ் எவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் பெரிய சைஸ் வெங்காயம் 2 வெங்காயத்தை எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 100 கிராம் பீன்ஸ் எடுத்திருக்கேன், பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கோஸ் 100 கிராம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். 1 கொடை மிளகாவை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 100 கிராம் கேரட் துருவி வச்சுருக்கேன். காளானை நான் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா சுடு தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம்ஸ் பாஸ்மதி ரைஸை நெட்டு பதமாக வடித்து 1 கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். சில்லி சாஸ், இஞ்சி பூண்டு விழுது, டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவையான பொருள். நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நம்ம காளானை சேர்த்துடலாம். காளானை சேர்த்து நல்லா வதக்கி கொஞ்சம் நல்லா வேகட்டோன்னு தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம் ஒரு பிளேட்டில். இந்த அளவுக்கு வந்தால் போதும், நம்ம எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு நான் இப்போ முட்டை 1 சேர்த்துக்கிறேன். முட்டையை சேர்த்து நல்லா இந்த மாதிரி பொடியாக நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள், வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக நம்ம காளான் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் விழுது சேர்த்துட்றேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நான் கோஸ் சேர்த்துக்கிறேன். நம்ம ஒன்று சேர்த்துக்கலாம். கொடை மிளகாய், கேரட், பீன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கொஞ்சம் வெந்தால் போதும், ரொம்ப வேகணும்னு வேண்டாம். ரொம்ப வெந்துடுச்சுன்னா டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடும். இந்த அளவுக்கு போதும். இப்போ நான் சில்லி சாஸை ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி சாஸ் சேர்த்துட்டு டொமேட்டோ சாஸையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறிட்டு இப்போது சோயா சாஸையும் நம்ம சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் சேர்த்து கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு நம்ம காளான் எடுத்து வச்சுருக்க காளானையும் அதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நான் இப்போது சில்லி பொடி ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா, மிளகு பொடி, தேவையான அளவு உப்பு. நான் சில்லி பவுடர், கரம் மசாலா, மிளகு பொடி 3த்தையும் ஒரு ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இனி கடைக்கெலாம் போக வேண்டாம், நம்ம வீட்லேயே செய்யலாம். இப்போ நான் கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்ம காளான் ஃப்ரைட் ரைஸ் எவ்வளோ சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக நல்லாவே வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.